ஏன்னா ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்து ஒரு 2.1 அதுக்குள்ளே மெட்டீரியல்லாம் எடுத்து வச்சுட்டோம். அடுத்து என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3மே சேம் மெட்டீரியல் தான் எடுத்திருக்கோம். 3க்குமே இதில் எந்த மாற்றமும் இல்லை. 3மே சேம் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். இப்போ அடுத்து சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு 3த்துக்குமே நம்ம வந்து கம்பல்சரி எடுத்து வச்சுட்டோம். அப்படியே ஒரு ஆம்புக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். ஒயரு 9 பின் வர ஒயர் எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமியோட இந்த தடவை சப்பு ப்ரீ பேஸ்டபிள் வந்து மாற்றிட்டோம். போன தடவை சக்தி போட்டிருப்போம். இந்த தடவை வேறு மாடல் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேறு மாடல் போட்டு வைப்போம். இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாடல் வந்து இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கன்வெர்ட்டர்னு பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு கொடுத்து 24 வோல்ட்டு 12 கொடுக்கலாம், 24 கொடுக்கலாம். இதில் 36 வோல்ட் வந்து அவுட்புட் வர மாதிரி, 10 ஆம்ஸ் அவுட்புட் வர மாதிரி 4 டயோடு பார்த்தீங்கன்னா தெரியும். 10 ஆம்ஸ் அவுட்புட் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கு இந்த கன்வெர்ட்ரு. நல்ல ஒரு கன்வெர்ட்ரு, காஸ்ட்லியான கன்வெர்ட்ரு தான், நல்லாயிருக்கும். ஆடியோ போர்டில் எதுவும் மாற்றம் பண்ணல. நம்ம ஆடியோ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஆடியோ போர்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா STK 4392வும் சப்புக்கு வந்து 5200 1943 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேறு கேபினெட்டு அப்படின்னா சேம் கேபினெட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரிப்பன் ஒயரு, எவரெஸ்ட்டோட ரிப்பன் ஒயரு. இந்த ஆம்பு இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இனிமேல் தான் மார்க் பண்ணோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி அப்போதைக்கு. இனிமேல் மார்க் பண்ணி ஹோல்ட் பண்ணி நைட்டு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு நாளைக்கு இது வந்து டெலிவரி கொடுக்கணும் ஒரே ஒருத்தவங்களுக்கு ஃபுல்லாக. இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணி தரேன். இது வந்து 2700 வரும் காஸ்ட்டு. தேவைன்னா கால் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இது எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.